ஆங்கில செய்தித்தாளையும் வாங்கிக்கிறார்கள் எனில் தமிழ் ஆங்கில செய்தித்தாள் ரெண்டையும் வாங்குபவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை, ஆங்கில செய்தித்தாள் மட்டும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மொத்த மாணவர்கள் தெரியும், ஆனால் இது தெரியாது. இப்போ என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். இது எப்படின்னா இதுவும் தெரியாது. இப்போ இதாவது இது என்னன்னு தெரியாது. இது ரெண்டையும் கழிச்சா தானே தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குற எண்ணிக்கை. இது என்னன்னு தெரியாது. ரெண்டத்தையும் வாங்குற எண்ணிக்கை தெரியாது. இப்போ இது ரெண்டையும் கழிச்சா தான் ஆங்கில செய்தித்தாள் மட்டும் வாங்குற எண்ணிக்கை தெரியும். இப்போ என்ன பண்ணோம், மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். 65 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 55 ப்ளஸ் பண்ணணும். இதோட இது மைனஸ் பண்ணணும். ஈக்குவலு இது வரும் 10 மீதி 1 12 வருமா? 12 வரும். எக்ஸ் கேன்சல். என்ன வரும்? 100. இது எக்ஸ் அப்படி போனால் என்ன வரும்? 120 மைனஸ் 100. எக்ஸ் 20. எக்ஸ் நமக்கு தெரியும் 20. இப்போ 20 பேர் தான் தமிழ் ஆங்கில செய்தித்தாள் ரெண்டையும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை. ரெண்டுத்தையும் வாங்குபவர்கள் வந்து 20 பேர். தமிழ் செய்தித்தாள் மட்டும் பார்த்திங்கன்னா 20 65 மைனஸ் 20 என்ன வரும்? 35 வருமா? 45 வரும். 45. இப்போ தமிழ் செய்தித்தாள் மட்டும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை வந்து 45. இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும். இதையும் கழிச்சா தான் இதை மட்டும் வரும். இப்போ 55 மைனஸ் 20 என்ன வரும்? 35 வருமா? இப்போ ஆங்கில செய்தித்தாள் மட்டும் வாங்குபவர்கள் எண்ணிக்கை வந்து 35. இது ஆன்சர்.